ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க அப்பா வாழும் வீடு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி ஃபேமிலி டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேர் பாத்தீங்கன்னா சாமுவேல். அவருக்கு பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் ஆயிருக்கும். ஆனா ஒய்ஃப் சின்ன வயசுல இறந்துருப்பாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா 3 பெண் குழந்தைகள். அதுல ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கு. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்றதால பல ப்ராப்ளம்கள் போயிட்டு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சடனா காணாம போயிடுது. அந்த பொண்ணு என்னதான் ஆச்சு, எங்க போச்சு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அப்பா பல முயற்சிகள் எடுக்கிறாரு. அதுல ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரிய வருது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு காணாம போனதுக்கு பிருத்திவிராஜ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் ஃபேமிலிக்கும் சாமுவல் ஃபேமிலிக்கும் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான், பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. அதை மேக்கிங்லயும் பெருசா நம்ம அட்ராக்ட் பண்ற மாதிரிலாம் இவங்க எடுக்கல. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்தை நடிச்சு எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் கூட பெட்டரா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் ஓவரால் டீசெண்டா எழுதியிருக்காங்க. அதனால எல்லாரோடையும் மிங்கிலா வந்து படத்தை பார்க்க முடியுது. படத்துல இவங்க காமிச்சிருக்க அப்பா பொண்ணு பாண்டிங்லாம் ஓரளவு தான் கனெக்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆயிருந்தா நல்லாவே இருந்துரும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஸ்கிரீன் பிளேக்கு எவ்வளவு தூரம் உதவிச்சு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் பரவாயில்லாம இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் ஓகேவா இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. படம் பயங்கர ஃபிளாட்டா தான் போகுது. பெருசா சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் இருந்தாலும் அதை நம்மளுக்கு எங்கேஜ் பண்ற அளவு இவங்க கொடுக்க தவறிட்டாங்கன்னே சொல்லலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.